ஆமா. காலையில 4 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அங்க தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ டைம் வந்து ஒரு 9 கிட்ட இருக்கும். அங்க தான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். எடுத்துட்டியா? எடு எடு எடு. இதுதான் வந்து கடை, கூரை கடை. நல்லா இருக்கு பார்க்க. கடைக்கு வந்துட்டோம். சரி சரி போலாம். என்ன போவாயினா சொல்லுங்க. போயிடலாம் போங்க. 4 இட்லி. 4 இட்லியா? 4 செட் இட்லி. 4 இட்லி 4 எனக்கு 2 தோசை. 1 தோசையா? தோசை சொல்ல வேண்டியதோ. எனக்கு தோசை. எதுக்கு உனக்கு தோசை? இட்லி தான் சொன்னேன். நீ உனக்கு இட்லி தான். எனக்கு தோசை. உனக்கு இட்லி தான். எதுக்கு தோசை? தோசை வேணாம். ஆஹா எனக்கு பீஸா கிட்ட தோசை. வந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து செம்பரம்பாக்கம் ஹைவே ரோடு. ஆமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிசை. இதுல வந்து வாத்துக்கறியும் இட்லியும் ரொம்ப ஃபேமஸ் ஆமே. காலங்கத்தால 4 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. 11 மணி வரைக்கும் தான் இருக்குமா. நாங்கள் அந்த வாத்துக்கறி சாப்பிட்லான்னு தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து தோசை இட்லி வாத்துக்கறி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து மோஸ்ட் ஹைப்டு பிளேஸ். ஆனால் நிறைய கூட்டம் இருக்குல்ல. ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நம்மளனா போய் சர்ச் பண்ணி பாருங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கு. இப்பயுமே வந்து காலையில் 7-8 மணிக்கெலாம் வந்து வந்துடுவாங்க போல. இப்போ 9 ஆயிடுச்சு. ஆனால் 4 மணிலேருந்தே கூட்டம் ஆரம்பிச்சிருந்தோம். காலியா இப்போவே காலியா? அப்போ எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் பாருங்க. ஆமாம். ஸோ வந்து இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்டு பிளேஸ் இந்த வாத்துக்கறிக்கு. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஆமாம். உருட்டா? இதுதான் சிஜே ப்ரோ. ஐனா உருட்டா உருட்டா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த கடை? அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. 18 வருஷம் ஆகுது. நான் உள்ள வந்து 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஓ 18 வருஷமா இருக்காது. இப்போ நீங்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கீங்க. 3 வருஷம் ஆகுதாமா. நம்ம கடையில் வாத்துக்கறி ஸ்பெஷல். மார்னிங் 6 மணிக்கே கிடைக்கும் வாத்துக்கறி. நம்ம கடையில் ஸ்பெஷல் எல்லாரும். பீஃப் கறி கிடைக்கும், பீஃப் போட்டி கிடைக்கும், காடை கிடைக்கும். 4 ஐட்டம் கிடைக்கும். எப்போ கடை? நார்மல் டேஸ்ல ஒரு 10:30 வரைக்கும் இருக்கும். வீக்கெண்ட்ல 9:30 to 10 அவ்வளோதான். சண்டேஸ்ல ஒரு மேக்ஸிமம் சண்டேஸ்ல அது டைமிங் சொல்ல முடியாது. போன சண்டே 8:30 க்ளோஸ் பண்ணிட்டேன். போன சண்டே அது டைமிங் நம்மளால சொல்ல முடியாது. சண்டே பொறுத்து. ஓகே ப்ரோ. எப்படி இருக்கேனா? ரொம்ப கொடூரமா இருக்கு. எடுத்துட்டு இருக்கியா? நீங்க நான் சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ இப்ப காரம்டா. அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. எனக்கு அவ்வளோலாம் அது சொல்ல தெரியாது. நல்லா இருக்கு. என்ன மென்னுக்குறான்? ஒரு மாதிரி மட்டமான டேஸ்ட். அதாவது எப்படி சாப்பிடணும்னா வாயால் தான் சாப்பிடணும். வேற எப்படி கை வேற ஆடுது. ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறி இல்லடா, வாத்துக்கறி. அப்படியே புட்டு வாத்துக்கறியை வச்சு நல்லாக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா காரமா சூப்பரா இருக்கு. காட்டுங்க. விறகடுப்புல செய்யறதே ஒரு டேஸ்ட். ஆமா. ஓ நீங்க சாப்பிட மாட்டீங்களா காரமா? வாத்துக்கறி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். எப்படி இருக்கு தெரியுமா? சிக்கனும் மட்டனும் மிக்ஸ் ஆன ஃப்ளேவர்ல இருக்கு. ஒரு மாதிரி இல்லை ஸ்மெல் ஒரு மாதிரி வருதுல்ல அதுல இருந்து. இது ஈரல்டா. இது வேணும்டா. எதெல்லாம் நல்லதா இருக்குமோ அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இவன். எனக்கு தெரிய பிடிக்கலங்க. குழம்பு ஓகே, தோசை ஓகே, எனக்கு கறி டேஸ்ட் பிடிக்கல. அது யார் அங்கிள் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நீ வேற அமைதியா எனக்கு இதை பார்த்து போய் சொல்ற விட போறேன். சூப்பரா இருக்கு பாத்தீங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். நான் நல்லா தாங்க இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஊர்ல வந்து நம்ம ஆயா தாத்தா பண்ற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம மூஞ்சி எதுவுமே தெரியல. இருட்டா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு மொத்தமாவே பில் வந்து
31615 5 தான் 315 ஆச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இவர் தான் வந்து கேட்டு வந்தாரு. இவர் சொல்லுவார் எவ்வளவு ரேட்டுன்னு. சொல்லுங்க. இட்லி எவ்வளோ? 8 ரூபாய். கொஞ்சம் சவுண்ட். ஒரு இட்லி 8 ரூபாய் வருதுப்பா. தோசை வந்து 2 தோசை வந்து 30 ரூபா. ஒரு தோசை 15 ரூபாய் அப்படின்னு பார்த்தா 15 ரூபா. ஒரு தோசை 15 ரூபா, 2 தோசை 30 ரூபா. அதான் செட்டு தோசை வந்து 30 ரூபா. ஆனா இட்லி ரேட்டு கம்மி தான். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 10 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. இங்க ஆத்துக்கறி வந்து 90 ரூபான்னு சொன்னாங்க. ஆத்துக்கறி 90. ஓகே தான். ஸோ வரணும் வச்சிங்கன்னா வாங்க. எங்க 4 பேருக்கு சேர்த்து 315 ஆச்சு. நீங்க ஒருத்தர் 2 பேர்லாம் வந்து சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். A few moments later. ஏரிக்கரை எப்படி போறது? ஏரிக்கரை ஏரி டிகே அச்சா बहुत अच्छा. நான் பண்ணி தரேன். CJ is going. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி. சாரி. செல்லாத்தா மாரியாத்தா நீ வந்து ஆடுது செல்லாத்தா. என்ன தலைவா இவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு தலைவா. நாங்க இதுக்குள்ளே வருவோம் தலைவா. மாரியாத்தா என்னடி இது? பிரேக் தி ரூல். இப்படிதான் போணும் நம்ம. யார் ஃபர்ஸ்ட் போறா பார்க்கலாம். ஓடுறா பாரு. எங்க நம்ம இப்படிதாங்க போறோம். வழுக்காது. பிரேக் த ரூல். எனக்கு அதான் பிடிக்கும். நம்ம பிரேக் த ரூலுங்க. யாரு கிட்ட ஐனா ஓடி வா. மைக் பத்திரம். யாட மாட்டேன்டா. மைக் பத்திரம். வாங்க போலாம். ஐயோ இப்பயே மூச்சாங்க எனக்கு. யாரே வேலை செட்டண்டா. அப்படி வந்து தொல. பிரேக் தி ரூல். ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா. கோவத்துல போட்ற போறேன். சிரானா லூஸ் ஆகுறான். ஐனா எங்கன்னு சொல்லுது. இது எங்கன்னு சொல்லு. செம்பரம்பாக்கம் ஏரிங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது இதுதான். வாங்க. உனக்கு பின்னாடி திரும்பி பாரு கொஞ்சம். ஓடாத. போடி. சீஜே எங்க உட்கார்றான்? சீஜே சூசைட் பண்ண போறான். நீ உள்ள போய் உட்காரலாம்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க போறாங்க பாரு படிக்கட்டுல இறங்கி. ப்ரோ இவ்வளவு சின்ன வயசுல எதுக்கு இந்த முடிவு? இந்த சின்ன வயசுல ஏன் ப்ரோ? பாத்தீங்களா வாங்க. வாடா ஏஞ்சி வாடா. நல்லா இருக்கும். அங்க போய் உட்காரலாம். மீன் செத்து மிதக்குதுடா. அங்க பாருடா. ஆமால புடிப்பானுங்கல்ல. அது குச்சி எடுத்து வெளிய தூக்கி இல்ல பெரிய மீன் கச்சி விட்டுட்டு இருக்குது அப்படியே. அப்படியே கூட இருக்கும். இங்க சுறா மீன்லாம் இருக்குமா? சுறா மீன் இருக்கும். எப்படி இருக்கும்? ஆத்து மீன்லாம் இருக்கும். ஆத்து மீன் நல்லது. இதெல்லாம் தான் நமக்கு தண்ணிலாம் வருதா? ஆமா. இதெல்லாம் மீனும் புடிப்பாங்க. குடிக்கிற தண்ணி. அங்க வெள்ள வெள்ளையா தெரியறதெல்லாம் போட். குடிக்கிற தண்ணி, பம்பு தண்ணி, மெட்ரோ வாட்டர். இங்க ஒரு போட் இருக்குது. ஆமாவா. நான் செம்பரம்பாக்கம் இங்க தான் நம்ம குடிக்கிற தண்ணிலாம் வருதாமே. எனக்கு இதுதான் தெரியும். அந்த அளவுக்கு நீ ஒரு போமுடியா கேட்டா அப்படிதான் இருந்திருக்கேன் போல. நான் எனக்கு தெரியல. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. அப்புறம் மீன்லாம் இங்க தான் பிடிப்பாங்களாம். இங்க இருந்தும் பிடிப்பாங்க. இங்க இருந்தாதான் பிடிப்பாங்க. நல்லா இருக்கா. இந்த புயல் டைம்ல வந்தா இததான் வந்து திறந்துடுறா. அது இதுதானா? ஆமா. வாவ். பொறுமையா இங்க போடி. வாவ். ஏரியாவே புடிச்சறா. பொறுமையா வந்து போய்னா. ஹேய் நான் வந்து ஓடுற லைல லெஃப்ட் கையில நின்னு. யார் தெரியுமா? தெரியுமா?
தெரியுமா உனக்கு? என்ன தெரியுமா எங்கன்னா ஊந்துற போறப்போ கால் நினைக்க போறேன். கால் நினைக்க போறேன். காது வேணாவா? கால் நினைக்கிறியா? நினைக்க கூடாதுல, குடிக்கிற தண்ணிலாம் போகுதுல. குடிக்கிற தண்ணியா? ஆமா. குளிக்கிறானுங்களா? இதுல எல்லாமே பண்ணிட்டு இததான் ஃபில்டர் பண்ணி வர அனுப்புறானுங்களாடா? எங்க ப்ரோ குளிக்கிறானுங்க? எங்க ப்ரோ குளிக்கிறானுங்க? இங்க உட்காரலாமா? உட்காரலாம் உட்காரு. ஆமா ஜட்டிலாம் போட்டுருக்க. ஜட்டி போட்டிருக்கியா? உன்கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசுன பாரு. விஷ்ணுக்கு அந்த பழக்கமே இல்லையே. என்னது? ஜட்டியே போட மாட்டான் விஷ்ணு. ஏய் ஜட்டிலாம் நான் போடுவேன். நீ என்னடி தேவையில்லாத இப்படி சொல்ற? பாக்குறவங்க என்னடி நினைப்பாங்க? நான் அதெல்லாம் போட மாட்டேன் அப்படி சொன்னா ஒரு வாட்டி என்கிட்ட. எப்படி சொன்னேன்? அழகுக்கு தெளிவா போதே உள்ள இருக்கிறதுலாம் இதெல்லாம் காசு குத்தி வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னான். ஆமா என்ன தெரியுமா சொல்லுவான் கேட்டா, ஜட்டி போடாம இருந்தா காத்து ஓட்டமா இருக்கும். எப்படி தெரியுமா சொல்லுவான்? ஒரு சுகம் கேட்டா பாத்தியா? ஆடுறான்டா அவன். எவ்வளவுதான் வெல்கடலாம் இல்ல இது. அண்ணா ஹாய் அடகண்ணா என்னடா மீன்? ஐயா அங்க பாருங்க பாரு, மீன் எடுத்துட்டு போறது பாரு. நாய் அந்த இது தெரியும். மீன் நாய் எடுத்துட்டு போகுது அங்க பாருங்க. மீன் பிடிச்சிச்சு. ஜூம் போடு. அந்த போட்டேன். இது சொல்றேன். மீன் புடிக்கல, பாடி எடுத்துன்னு போகுது அது. மீனோட இதுல இங்க வா இங்க வா. ஜூம் போடு. பாரு குட்டி குட்டி மீன். நான் குடிக்கணும் தண்ணி இத. குடி. அவன் உச்சாச்சிருப்பான். இந்த மாதிரி தண்ணி தான் அந்த நீ சொன்னீ. ஆய் கழுவி இருப்பாங்க. இவ்வளவு தண்ணி குடிக்கிற நீ குடி. இதுவே குடி கூடாதாண்டா. லிட்டர் தண்ணி குடிக்கலாம்டா வாடா. ஒட்டக பால்ல டீ. ஒட்டகத்து பால்ல தான் டீ குடிப்பாராமா? ஏதோ டீ கேட்டா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். கடைக்கார அண்ணா திங்ஸ் இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் ஏன்டா கூட்டினு? நம்ம குட்டது அந்த வாத்தோட பொருள். இதுதான் வளர்த்து கொடுக்குறாங்க நமக்கு. ப்ரோ நமக்கு குட்டது அந்த கலர் வாத்து தான் நினைக்கிறேன். ஆமா அந்த இது மாதிரி ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க. ஆமா புளித்தோல் மாதிரியா? ஏய் அதெல்லாம் உரிச்சிட்டாங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான்டா. 2000 years later. பார்த்துப்பீங்க வாத்துக்கறி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னுவா இந்த கண்ணாடி. நான் வந்து வாத்துக்கறி எனக்கு பிடிக்கல, அது கறி எனக்கு பிடிக்கல, குழம்பு ஓகே அப்படின்னு இருக்கேன். சிஜே வந்து எனக்கு பிடிக்கலன்னு இருப்பான். அவன் சூப்பராக இருக்குன்னு இருப்பான். ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு அப்பா எஃபெக்ட் காட்டல. நாங்கள் சாப்பிட்டு மொத்தம் 4 பேரா, 4 பேருக்குமே அட்ட டைமில் சாப்பிட்டு வந்து நைட்டு ஃபுட் பாய்சன். எனக்கு வந்து ஒரு வாரம் இருந்தது. ஒரு வாரம் இவனுக்கு வந்து ஃபுல் லூஸ் மோஷன். ஒரு வாரம் விடாம வந்து தலைவனுக்கு. இப்போ ஓரளவுக்கு தெரியல, ஆனா அந்த டைம்ல வந்து நீங்க பாத்துக்கணும். ஆமா இதற்கு சதையெல்லாம் ரொம்ப சுருங்கிருச்சு, ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு. லூஸ் மோஷன்ல எனக்குமே வயிறு வலி, சரியான ஃபுட் பாய்சன், கஜாப்பு ஃபுட் பாய்சன், எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன். அன்னைக்கு நைட்டே ஃபுட் பாய்சன். ஆக்சுவலா யாருக்குமே இப்போ எனக்கு உடம்பு எனக்கு செட் ஆகலன்னும் போது ஓகே, எனக்கு ஆகுதுன்னா ஓகே, இவளுக்கு ஆகுதுன்னா ஓகே, 2 பேருக்கு ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை. 4 பேருக்கும் அட்ட டைம்ல வந்து ஃபுட் பாய்சன். எனக்கு மட்டும்தான் இது ஒன்றே சொல்றேன், எனக்கு மட்டும்தான்ட்டு நான் இவர்கிட்ட வந்து கேட்குறேன், நான் என்ன அப்படி ஆயிடுச்சா? ஆமா எனக்கும் அப்படின்றா. சரி ஓகே இவளுக்கு மட்டும் தான் நினைச்சேன். அவன் சிஜே கிட்ட கேட்டா ஆல்ரெடி நான் மாத்திரை வாங்கி வச்சிருக்கேன், அதை தான் போட்டேன், உங்களுக்கும் ஒன்று வாங்கியிருக்கேன். மாத்திரைலாம் வாங்கி வச்சேன். அன்னைக்கு வந்து சிவராத்திரி, நாங்கள் வந்து சிவன் கோயில் அப்பதான் இவங்க எல்லாரும் திரும்ப வந்தாங்க வீட்டுக்குலாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு. அப்போ கேட்கும் போது எல்லாருக்குமே கரெக்டா 4 மாத்திரை வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு மட்டும் அப்படி இருக்கு, உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைச்சு தான் வாங்கினேன் அப்படின்னா. சரிண்ணா இது வந்து ஒரு மோஸ்ட் ஹைப்டு பிளேஸ் ஃபார் வாத்துக்கறி, அந்த சந்திரபாக்கம் கிட்ட இருக்கிறது. இது ஒருத்தருக்கு விடாம 4 பேருக்குமே ஃபுட் பாய்சன்னா சம்திங் குவாலிட்டியில கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன கேட்டா இருக்கு. நான் என்ன சொல்லுவேன், தயவு செஞ்சு இது மாதிரி போறதா இருந்தா ஃபுட் பாய்சன் எனக்கு புரியல, அது குவாலிட்டியில ஏதோ பிரச்சனை இருக்குங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் இப்போ இதை ரீசூட் பண்ணி திரும்ப எங்களுக்கு ஃபுட் பாய்சன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் டென்ஷன் தான் அந்த 10 நிமிஷம் அந்த வீடியோ அப்படியே கூட போட்டுருந்துருக்கலாம். பட் ஆனால்
வீடியோ பார்த்துட்டு ஒரு 4 பேர் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து பெருசாக யாருமே சொன்ன மாதிரியே எனக்கு தெரியல. யாருமே சரியில்லைங்க, குவாலிட்டி சரியில்லை. ஏன்னா வந்து ஒருத்தர் விடாமல் 4 பேருக்கும் ஒரே டைம் போது குவாலிட்டியில் பிரச்சனை கன்ஃபார்ம் 100% இருக்குது. ஸோ அது சொல்லணும்னு நினச்சோம், சொல்லிட்டோம். ஸோ நீங்களுமே பார்த்து போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்தே ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டோம் நாங்கள் அது சாப்பிட்டு. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சோம், சொல்லிட்டோம். பார்த்து என்னன்ட்டு பார்த்து போங்க.